ஸோ எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆர் ஸ்டாக் எதுவாக இருந்தாலும் சரி ஃபுல் நம்பர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுதான் வந்து இன்றைக்கி நிஃப்டி 50 நமக்கு வந்து ஒரு ப்ரூவ் வந்து ஆயிருக்கு. ஸோ ப்ரைஸ் வந்து இந்த 26,000 அப்படிங்கிற ஒரு ஃபுல் நம்பருக்கு கீழே வந்து போகிற மாதிரி வந்து ஒரு போக்குக்கு வந்து காமிச்சிட்டு அதுக்கு அடுத்த நாள் வந்து மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா அந்த 26,000க்கு மேலே வந்து க்ளோசிங் வந்து வச்சாங்க. மறுபடியும் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக வந்து 26,000 ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு நல்ல அப்ட்ரெண்டை கொண்டு வந்து உட்கார வச்சுட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 180 பாயிண்ட்ஸ் பக்கம் வந்து நிஃப்டி 50 வந்து பாசிட்டிவ் க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், ஆர்பிஐ வந்து 0.25 பேஸ் பாயிண்ட் வந்து ரெப்போ ரேட் வந்து கட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இன்னும் கன்சப்ஷனை இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணும். அதாவது நாம் வாங்கும் கடனுக்கு 0.25% அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது. இப்போ நம்ம வந்து ஒரு ஹவுசிங் லோன்ஸ் வாங்குகிறோம், கார் லோன் வாங்குகிறோம், பைக் லோன் வாங்குகிறோம், ஹோம் லோன் வாங்குகிறோம். ஸோ இது மாதிரி வந்து பர்சனல் லோன் வாங்குகிறோம். இது மாதிரிலாம் வந்து நிறைய லோன்ஸ் வந்து வாங்குகிறோம் இல்லையா, அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வட்டி விகிதம் அப்படிங்கிறது குறையுது. ஸோ இது என்ன நடக்கும் அப்படின்னா கொஞ்சம் மக்கள் வந்து ஒரு வட்டி வந்து கம்மியாக இருக்குது, இப்போ வந்து வாங்கலாம், கடன் வாங்கலாம் அப்படின்ட்டு கடன் வாங்கி பொருள் வாங்கிறதுக்கு விருப்பப்படுவாங்க. ஸோ ஏன்பா 0.25% எல்லாம் குறைக்கிறதுக்கெல்லாம் வந்து கடன் வந்து அதாவது வட்டியில் வந்து குறைஞ்சிருமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் வெறும் அந்த 0.25 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாக தெரியும். இதுவே நீங்கள் அந்த ஒரு ஹோல் நம்பருக்கு நீங்கள் வந்து போட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து கம்மியாக வந்து உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ மந்த்லி இஎம்ஐக்கு பே பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிடக்ஷன் உங்களுக்கு வந்து தெரியும். அது இமீடியட்டாக உங்களுக்கு வந்து அந்த ரிடக்ஷன் தெரியாது, ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் தான் அது வந்து இம்ப்ளிமெண்ட் வந்து ஆகும். ஸோ அந்த ப்ராசஸ் எல்லாம் இருக்கும். அதை முடிச்சதுக்கப்புறம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து இந்த இஎம்ஐ பே பண்ணுறவங்களுக்கு ரொம்ப வந்து அந்த டிராஸ்டிக்கான ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ ஏற்கனவே நீங்கள் நிறைய பேர் வந்து பர்சனல் லோன், இது மாதிரி ஹோம் லோன், வெஹிக்கிள் லோன் வந்து எடுத்திருப்பீங்க, அதெல்லாம் உங்களுக்கு வந்து தெரியும். ஃபுல் நம்பரை வந்து கரெக்டாக வந்து பிடிச்சி வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஃபுல் நம்பர்கிட்ட நிறைய வந்து ப்ளே பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் வந்து நான் 2 நாளாக வந்து சொல்லிக்கிட்டே இருந்தேன், ட்ராப் பண்ணுறதுக்கு சரியான ஒரு ஏரியாவாக வந்து இருக்குது, கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து இருங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ அதே மாதிரி வந்து செல்லர்ஸை வந்து ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து மார்க்கெட்டை மேலே வந்து கொண்டு போயிட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி நியூஸும் உள்ளே வந்துருச்சு, மார்க்கெட் வந்து மேலே வந்து போயிடுச்சு. இப்போ யாரெல்லாம் வந்து மார்க்கெட் அவ்வளோதான் செல்லிங் வந்து அடிக்கலாம், ஸோ இவ்வளோ தூரம் வந்து மார்க்கெட் வந்து இறங்கிருச்சு, இன்னும் மார்க்கெட் கீழே இறங்கும் அப்படின்ட்டு செல் பண்ணவங்க எல்லோரும் வந்து மாட்டிக்கிட்டாங்க. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு லோவை கட் பண்ணிட்டு இன்னொரு லோ வந்து ஃபார்ம் ஆகுதா அப்படிங்கிறது நாம் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நாம் வந்து ஒரு செல்லிங் பக்கமே வந்து போகணும். அதே மாதிரி பையிங் பக்கம் எப்போ போகணும் அப்படின்னா ஒரு ஹையை கட் பண்ணிட்டு இன்னொரு ஹை வந்து மேலே வந்து போகணும். அப்படி போகும்போது தான் நம்ம வந்து பையிங் சைடே வந்து போகணும். அப்படி போயிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 75% நம்ம வந்து எங்கேயும் போய் மாட்டுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஒரு 25% அப்பயும் நம்ம வந்து மாட்டுவோம். ஸோ அது வந்து தவிர்க்க முடியாதது. இருந்தாலும் ஓரளவுக்கு நம்மளால் வந்து சமாளிச்சிக்க முடியும் அப்படிங்கிற லெவலுக்கு நம்ம வந்து உள்ளே போயிடுவோம். மற்றபடிக்கு நம்ம வந்து மார்க்கெட் மேலே போகுது, கீழே வருது, எதுவுமே நமக்கு வந்து தெரியாது. கீழே போயிட்டுருக்கா நம்ம செல் பண்ணுறோம், மேலே போயிட்டுருக்கா பை பண்ணுறோம் அப்படின்றதுனா நம்ம கன்ஃபார்மாக வந்து மாட்டுவோம். ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா ஹையர் ஹை, லோயர் லோ, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் வந்து ஒரு ட்ரெண்டை வந்து டிசைட் வந்து பண்ணுது. ஸோ இந்த ட்ரெண்டை நம்ம வந்து பார்த்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே மார்க்கெட் வந்து இப்போ இருக்கிற அந்த ட்ரெண்டை வந்து அப்படியே கண்டினியூ ஆகுமா ஆகாதா, ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகுமா ஆகாதா அப்படின்னு உங்களால் நம்ம வந்து ஈஸியாக வந்து கெஸ் வந்து பண்ணிட முடியும். அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை நாம் வந்து பில்ட் வந்து பண்ணணும். ஸோ அடுத்தது 1 ஹவர் சார்ட் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த 1 ஹவர் சார்ட்டில் நம்ம ஏற்கனவே இந்த எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி வந்து இந்த ஒரு சேனலுக்குள்ளே வந்து நிஃப்டி 50 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ இந்த இடம் வந்து நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் பண்ணும்போதே நம்ம வந்து சொல்லியிருந்தோம், இந்த இடத்துல செல்லர்ஸை வந்து ட்ராப் பண்ண போகிறாங்களா இல்லை வந்து பையர்ஸை வந்து ட்ராப் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறது 2-3 நாள் நமக்கு வந்து தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த ரேஞ்சு நமக்கு வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ யாரெல்லாம் வந்து இந்த இடத்த வந்து செல் வந்து அடித்து விட்டாங்களோ அவங்கள எல்லாத்தையும் வந்து ட்ராப் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஹையர் ஹை அண்ட் லோயர் லோ இது வந்து மார்க் பண்ணி வச்சுக்கிட்டு லோயர் லோ வந்து கட் பண்ணுறது கீழே போகிறாங்களா, அப்போ நாம் கரெக்டான ஒரு ட்ரெண்டில் இருந்திருக்கோம். அதே மாதிரி ஒரு ஹையர் ஹையில் வந்து கட் பண்ணிட்டு வந்து மேலே போகிறாங்களா, அப்போ நம்ம கரெக்டான ஒரு ட்ரெண்டில் இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இன்பிட்வீன் கேப்பில் சில விஷயங்கள்லாம் வந்து நடக்கும். பெருசாக வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்லாப் மேலே வந்து மார்க்கெட் மூவ் ஆகாது. அதே மாதிரி ஒரு சப்போர்ட் கீழே வந்து மார்க்கெட் வந்து கீழே இறங்காது. அது மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம வந்து அமைதியாக வந்து எந்த விதமான ட்ரேடும் எடுக்காமல் அமைதியாக வந்து இருந்துடணும். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா செல்லர்ஸை வந்து ட்ராப் பண்ணி வந்து விட்டுருக்குறாங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னா இன்றைக்கி வந்து இந்த ஆர்பிஐ நியூஸுக்காக தான் வந்து உள்ளே வந்து இறக்கி விட்டுருக்குறாங்க.
ஸோ நிறைய பேர் வந்து மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் லைனை வந்து உடச்சிட்டு வந்து கீழே வந்துருச்சு அப்படின்னா அப்போ மார்க்கெட்டுக்கு ஒரு நெகட்டிவ் நியூஸ் வரப்போகுது அப்படின்ட்டு கெஸ் பண்ணி இன்னும் என்ன பண்ணுவாங்க, செல் வந்து அடிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி நடந்தது என்ன அப்படின்னா மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸாக வந்து டேர்ன் ஆகி வந்து நிற்கிது. ஸோ இனிஷியலாக வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பெரிய பெரிய ட்ரேடர்ஸ்க்கு வந்து நிறைய குவான்டிட்டி வந்து தேவைப்படும். ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வரப்போகுது அப்படின்னா அவங்க அதாவது அந்த ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டாக வந்து மேலே கொண்டு போகிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து கீழே வந்து போயிட்டுருக்கு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பயங்கரமான ஒரு எக்ஸ்டென்ட்டால் வந்து கீழே கொண்டு போயிட்டுருப்பாங்க. அந்த டைமிங்கில் நம்ம வந்து வால்யூமை நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னாலே இது வந்து இந்த ட்ரெண்டை வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கா இல்லையா அப்படின்னு நம்மளால் வந்து ஈஸியாக வந்து கேஸ் வந்து பண்ண முடியும். அதே மாதிரி தான் பார்த்திங்க அப்படின்னா இதை உடைக்கும் போது அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து வால்யூம் வந்து சப்போர்ட் வந்து பண்ணியிருக்காது. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ப்ரைஸ் வந்து இப்போ உள்ளே வந்துருச்சு. ரீசன் வந்து மார்க்கெட்டுக்கு கொஞ்சம் பாசிட்டிவான ஒரு நியூஸ் மாதிரி வந்து உள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க. அதனால் வந்து ப்ரைஸ் உள்ளே வந்துருச்சு. ஸோ இப்போ அகெயின் நிஃப்டி 50 1 ஹவர் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளே வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த 1 ஹவர் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இந்த லோ வந்து கட் பண்ணலை, அதாவது இந்த இடத்துல இந்த லோ வந்து கட் பண்ணலை அப்படின்னு வச்சுங்களேன். இன்றைக்கி க்ளோசிங் பக்கத்தில் ஒரு லோ வந்துருக்கு இல்லையா, அதை வந்து இன்றைக்கி வந்து கட் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் வந்து மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் தான் வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அல்லது வந்து ஒரு மேபி ஒரு ஃப்ளாட்டாக கூட வந்துருக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு ஹை இருக்குது இல்லையா, ஸோ ப்ரைஸ் வந்து இப்படி கூட வந்து மூவ் ஆகலாம். அது எப்போ அப்படின்னா இன்னையோட க்ளோசிங் பக்கத்தில் இருக்கிற இந்த ஹை, அது இந்த லோ வந்து கட் பண்ணக்கூடாது. அப்படி கட் பண்ணலாங்க அப்படி இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னா நமக்கு மோஸ்ட்லி வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து போகலாம், அல்லது நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி நடந்துச்சு அப்படின்னா எது வரைக்கும் மார்க்கெட் வந்து மூவ் ஆகும், கிட்டத்தட்ட ஒரு இந்த இடத்துல ஒரு ஹை இருக்கு இல்லையா, இந்த இடத்துல சின்னதாக ஒரு ஹேர்டல் இருக்கும். கன்ஃபார்மாக நமக்கு வந்து ஒரு 26,300 அப்படிங்கிறது ஒரு ஹேர்டல் இருக்கும். அதை உடைச்சாங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு இந்த ட்ரெண்ட் லைன் ரெசன்ஸ் இருக்கு இல்லையா, அதை நோக்கி வந்து நகரும். அப்போது ஒரு 26,500 550 600 அதை நோக்கி வந்து மார்க்கெட் நகர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது வந்து 50 மினிட் ஷார்ட்டு. ஸோ இந்த 50 மினிட் ஷார்ட்டை நம்ம வந்து நிறைய தடவை ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து எடுத்து வச்சுக்கோங்க, இப்படி தான் வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகும் அப்படின்ட்டு நம்ம நிறைய தடவை வந்து சொல்லி வச்சுருக்கோம். ஸோ லோவை கட் பண்ணிட்டு போகிறாங்கன்னா அடுத்தடுத்த லோ அப்படிங்கிறது நான் வந்து மார்க் பண்ணி வச்சு காமிச்சு வச்சுருந்தேன். ஸோ இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து எடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ப்ராபிலிட்டி ஆஃப் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது உங்களால் வந்து ஈஸியாக வந்து கேஸ் வந்து பண்ணியிருக்க முடியும். ரீசன் என்ன அப்படின்னா இதெல்லாம் வந்து ஒரு 50 மினிட் ஷார்ட்டில் ஒரு சப்போர்ட் அண்ட் டிமாண்ட் ஜோன், அதாவது ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஜோன் சப்போர்ட்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஜோனை வந்து கண்டுபிடிச்சி நான் வந்து ட்ரா பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இந்த இடம் வந்து என்ன நடந்திருக்கு பாருங்கள், கரெக்டாக ஒரு 25,900 எப்போ எல்லாம் வந்து ப்ரைஸ் வந்து இந்த 25,900 டச் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் வந்து பவுன்ஸ் பேக் வந்து ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு, இந்த இடத்துல பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு, இந்த இடத்துல பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு, இந்த இடம் அண்ட் இந்த இடம். ஸோ கண்டினியூஸாக வந்து இந்த 25,900 அப்படிங்கிறது வந்து பவுன்ஸ் பேக் வந்து ஆகிட்டே இருந்துருக்கு. நியர்லி 3ஆம் தேதி வந்து நமக்கு வந்து ஒரு ஃபைனல் ஒரு பவுன்ஸ் பேக் வந்து கிடச்சிது. அதுக்கப்புறம் வந்து அப்படியே வந்து அப் ட்ரெண்ட் வந்து போயிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் 26,050 உடச்சிட்டு வந்து மேலே வராங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னா இங்கே ஒரு லோ நமக்கு வந்து பிரிண்ட் ஆச்சு இல்லையா, அந்த லோவுக்கு கீழே இன்னொரு லோ நமக்கு வந்து ஃபார்ம் ஆகலை. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுதான் வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல். இப்போ இந்த இடத்துல நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா ப்ரைஸ் வந்து இங்கே கீழே வந்து இறங்கிட்டுருக்கு. இந்த இடத்துல இந்த ஹை இருக்கு இல்லையா, இதை கட் பண்ணிட்டு மேலே வைக்கிறாங்க அப்படின்னாலே நமக்கு வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிடும் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ இந்த இடத்துல மேலே வந்தாங்க, இந்த இடத்துல நமக்கு வந்து வால்யூம் சப்போர்ட் பண்ணல, மறுபடியும் வந்து கீழே வந்துட்டாங்க. ஆனால் டெக்னிக்கலி இந்த இடத்துல ஒரு ஹை அப்படிங்கிறது வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே ஒரு லோ இருக்குது, இங்கே ஒரு ஹை இருக்குது, இந்த ஹையை கட் பண்ணி இன்னொரு ஹை வந்து வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நடக்குது பாருங்கள், இந்த இடத்துல இன்னொரு லோ வந்து பிரிண்ட் ஆகுது, இந்த லோவுக்கு கீழே இன்னொரு லோ வந்து பிரிண்ட் ஆகலை. இங்கே ட்ரெண்ட் ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு அங்கேருந்து மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் தான் உங்களுக்கு வந்து போயிருக்கு பாருங்கள். ஸோ அதனால தான் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ப்ளஸ் இந்த ஹையர் ஹை லோயர் லோ இதை நீங்கள் வந்து அப்படியே வந்து கண்டினியூ பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ட்ரெண்ட் வந்து ஃபாலோ ஆகிட்டுருக்கா, ட்ரெண்ட் ரிவர்சல் ஆக போகுது அப்படின்ட்டு ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் வந்து பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த 50 மினிட் ஷார்ட்டை பொறுத்த வரைக்கும் 26,200 அப்படிங்கிறது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்குது. நம்ம ஏற்கனவே சொன்னது தான். ஸோ இந்த இடத்துல இருந்து குறைந்தபட்சம் நமக்கு வந்து ஒரு புல் பேக் வந்து கிடைக்க ஆரம்பிச்சது அப்படின்னா 26,200 நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகர்ந்துடும். ஏன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக வந்து இருக்குது. ஸோ அதனால தான் வந்து இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து அப்படியே வந்து திணறிட்டுருக்கு. ஸோ மண்டே நமக்கு வந்து இந்த 26,200க்கு மேலே வந்து ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா மறுபடியும்
ஒரு 26,300 320 நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகர்றதுக்கு வந்து ஆரம்பிச்சிடும். அப்படி இல்லை அப்படின்னா மண்டே வந்து என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா ப்ரைஸ் வந்து மறுபடியும் ஒரு டிப்பு வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த இடத்துல இருந்து இந்த வரைக்கும் வந்து ஒரு ஹை நமக்கு வந்து கிடச்சிருக்கு இல்லையா? இப்போ மறுபடியும் ஒரு டிப்பு வர்ற மாதிரி வந்து இருந்தது அப்படின்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து வரலாம். ஏன் அப்படின்னா டெக்னிக்கலாக நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு லோ வந்து இருக்குது, அதுக்கடுத்து இந்த இடத்துல ஒரு லோ, அதுக்கடுத்து இன்னொரு லோ நமக்கு வந்து வந்தாகணும். அது இந்த இடத்துல வரலாம். அதே மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைனை வரைங்க. இப்படி வரைஞ்சிங்க அப்படின்னா இது வந்து ஒரு ட்ரெண்ட் லைனாக அப்படியே வந்து கண்டினியூ ஆகும். ஸோ இது அப்படியே வரைஞ்சோம் அப்படின்னாலும் இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் மாதிரி வந்து போகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் வந்து எடுத்துகிட்டு அகெயின் இப்படி வந்து ப்ரைஸ் மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அப்படியே வந்து இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்க முடியல அப்படின்னா மறுபடியும் இப்படி வரைக்கும் மறுபடியும் இப்படி வந்து மேலே வந்து போகும். இந்த ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிறது அப்படியே வந்து ஃபாலோ வந்து ஆகும். ஸோ அடுத்தது வந்து 5 மினிட் சார்ட் வந்து எடுத்திருக்கோம். ஸோ கரெக்டாக இந்த இடத்துல நம்ம வந்து டைமிங் இப்போ இந்த சார்ட் வந்து போட்டோம்னு நினைக்கிறோம். கிட்டத்தட்ட இந்த இடத்துல தான் வந்து போட்டிருந்தோம். ஒரு 10:45 11 சம்திங் தான் போட்டோம்னு நினைக்கிறேன். டைம் எக்ஸாக்டாக தெரியல. ஸோ ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது இந்த சேனல் நான் வந்து எடுத்து வந்து போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த லோவுக்கு கீழே, அதாவது இந்த இடத்துல போயிடுச்சு இல்லையா, மறுபடியும் வந்து ப்ரைஸ் வந்து கீழே வந்து இறங்கவே இல்லை. இந்த இடத்துல இருந்து அப்படியே ஒரு கன்சால்டேஷன்லேருந்து திடீர்னு ஒரு அப் ட்ரெண்டு, அதுக்கப்புறம் அகெயின் வந்து ஒரு கன்சால்டேஷன், அகெயின் டவுன் ட்ரெண்டு, அகெயின் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் நம்ம மாதிரி வந்து போயிருக்கு. இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னா பெருசாக வந்து வால்யூம் வந்து சப்போர்ட் வந்து பண்ணலை. ப்ரைஸ் வந்து மேலே கொண்டு போயிட்டாங்க. ஆனால் அதுக்கு மேலே கொண்டு போகிறதுக்கு வந்து சப்போர்ட் இல்லாதனால மறுபடியும் வந்து ப்ரைஸை வந்து கீழே இறக்கி விட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு பிரேக் அவுட் அந்த ரீடெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கணக்கில் வச்சுக்கிட்டு இந்த இடத்துல அகெயின் வந்து ஒரு புல் பேக் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதனால தான் வந்து அப்படியே வந்து ஒரு சஸ்டெயின் வந்து ஆயிருக்கு. ரீசன் வந்து இதுதான். மூவுக்கு பெருசாக வந்து வால்யூம் வந்து சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட ஸ்டாப் லாஸ் நம்ம வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து மெயின்டைன் பண்ணணும். ஒரு ஸ்டாப் லாஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக வந்து மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னாலும் ஓரளவுக்கு நம்மளால் வந்து தப்பிச்சிடலாம். இல்லை அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக வந்து இருக்கும். சில நேரங்களில் நியூஸ் வந்து இருக்கும்போது வால்யூம் வந்து அந்தளவுக்கு நம்மளால் வந்து ஒரு அந்தளவுக்கு சப்போர்ட் வந்து வால்யூம்ட்டு வந்து நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது. திடீர்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு மார்க்கெட் ஆர்டரில் போட்டு மார்க்கெட்டை வந்து தூக்கிட்டு போவாங்க, அதே மாதிரி கீழே வந்து இறக்கிட்டு வருவாங்க. அப்போ நியூஸ் வந்து எதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அது மாதிரி சுச்சுவேஷனில் நியூஸுக்கு தான் நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அந்த இடத்துல நம்ம வந்து வால்யூம்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கக்கூடாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக வந்து மெயின்டைன் பண்ணணும். மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகிறதுக்கு உண்டான ஏதாவது சான்ஸ் இருக்கா அப்படின்னு நம்ம வந்து பார்த்துக்கிட்டே வந்து இருக்கணும். கேண்டல் ஸ்டிக்ஸை வந்து ஃபுல்லாக வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி லோயர் லோ எங்கேயாவது வந்து ஃபார்ம் ஆகுதா அப்படின்ட்டு நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கணும். ஸோ இப்படி இருந்தால் தான் நம்ம வந்து ஒரு நியூஸ் ரிலேட்டட் டேயில் நம்ம வந்து ஒரு ட்ரேட் வந்து கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக வந்து பண்ண முடியும். அதர்வைஸ் கொஞ்சம் மாற்றத்துக்கு வாய்ப்புகள் இருக்கும். அப்போ நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது நம்மளால். ஸோ அதை வந்து பார்த்துக்குங்க. ஸோ அடுத்தது நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50ல் நம்ம வந்து ஒரு 26,100 வந்து உடச்சாங்க அப்படின்னா ஒரு 26,200 வரைக்கும் வந்து போகலாம் அப்படி மாதிரி சொல்லியிருந்தோம். அது வந்து இன்றைக்கி வந்து போயிருக்கு. ரீசன் உங்களுக்கு ஆர்பிஐ மீட்டிங்கோட அவுட்புட், அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து மார்க்கெட் மூவ் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ மண்டே நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் டேவாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 26,250 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் 26,100 வந்து இருக்கலாம். 26,100 பிரேக் வந்தாச்சு அப்படின்னா ஒரு 26,000 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 26,280 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்தாச்சு அப்படின்னா ஒரு 26,380 இதை நோக்கி வந்து மார்க்கெட் நகரத்துக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 26,400, 26,300, 26,250, 26,100, 26,000 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் உங்களோட வாட்ச்லிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் தான். ஃபஸ்ட்டு கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்ட். ஸோ ஏன்னா கொஞ்சம் கேப் டவுன் வந்து ஆகியிருந்தது, சடனாக வந்து அப்படியே வந்து வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 10 மணிக்கு வந்து ஆர்பிஐ மீட்டிங்கோட அவுட்புட் நமக்கு வந்து தெரிஞ்சுது. அந்த 0.25 பேசிஸ் பாயிண்ட்ஸ் வந்து ரெடியூஸ் வந்து பண்ணியிருந்தாங்க இல்லையா, அதன் காரணமாக சடனாக நமக்கு வந்து இந்த ஒரு வாலட்டிலிட்டி நமக்கு வந்து க்ரியேட் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஸ்டேபிள் ஆயிடுச்சு ஒரு 10:30க்கு. அங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து அப்படியே கிராஜுவலாக அப்படியே வந்து இன்க்ரீஸ் வந்து ஆயிடுச்சு. அண்ட் ஓவராலாக நியர்லி ஒரு 300-400 பாயிண்ட் பக்கம் வந்து மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவ் வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ மண்டே நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் டேவாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 59,900 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். இன்னொரு 100 பாயிண்ட் சேர்த்தி வந்து
59,900 60,000 இந்த ரெண்டு ரேஞ்சும் இந்த ஜோனு ஃபுல்லாக வந்து ரெசிஸ்டன்ஸாக வந்து கன்சிடர் வந்து பண்ணிக்கோங்க. சப்போர்ட் 59,600 வந்து கன்சிடர் வந்து பண்ணுங்கள். 59,600 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 59,400 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 60,000 சேர்த்து நல்ல வால்யூமோட ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சினா ஒரு 60,200 வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஆப்ஷன் ஷேடிங் பொறுத்த வரைக்கும் 60,200 60,000 59,900 59,600 59,400 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் உங்களோட வாட்சில் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ஷேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸ் வந்து நிஃப்டி மாதிரி தான் வந்து ட்ரேட் ஆகிருக்கு. பெருசாக வந்து சேஞ்சஸ் எல்லாம் வந்து கிடையாது. 85,400 உடச்சாங்க அப்படின்னா ஒரு 85,800 வரைக்கும் வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அந்த லெவலில் வந்து நமக்கு வந்து அச்சீவ் வந்து ஆயிருக்கு. ஸோ மண்டே நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 86,000 ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் 85,400 வந்து இருக்கலாம். 85,400 உடச்சாங்க அப்படின்னா ஒரு 85,000 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 86,000 உடச்சாங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஆல் டைம் ஹையாக வந்து இருக்கும். ஸோ ஒரு 56,400 வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஆப்ஷன் ஷேடிங் பொறுத்த வரைக்கும் 86,400 86,000 85,400 85,000 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் அவங்களோட வாட்சை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ஷேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டி நமக்கு வந்து ஒரு ஃப்ளாட்டான ஒரு டேவாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக வந்து இந்த இடத்துல ஒரு 10:30 அங்கேருந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 13,850 14,000 வரைக்கும் வந்து ஒரு 150 பாயிண்ட் நல்ல மூவ்மெண்ட் உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ 13,900 பிரேக் அவுட் கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு 1400 வரைக்கும் வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அந்த லெவலில் வந்து அச்சீவ் வந்து ஆயிருக்கு. ஸோ மண்டே நமக்கு வந்து 1450 நமக்கு வந்து ஒரு ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் ஒரு 13,950 சப்போர்ட்டாக வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 13,950 உடச்சாங்க அப்படின்னா ஒரு 13,800 850 800 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 50 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சி அப்படின்னா ஒரு 14,150 14,200 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப்டேட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஷேடிங் பொறுத்த வரைக்கும் 14,200 14,100 13,900 13,800 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் உங்களோட வாட்சில் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ஷேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.